என்னோட லைஃப்ல இன்செக்யூரிட்டிங்கிறது வந்து ஒரு இன்செப்பரேட்டபிளான ஒரு பார்ட். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எப்படா பெரிய பையன் மாதிரி ஒரு வாய்ஸ் வரும் அப்படின்னு நம்ம வந்து இன்செக்யூரிட்டி ஆகும். அது எது ஸ்கூலிங் படிக்கும் போது நம்ம பெரிய பசங்க போது ஏன்டா மீச தாடி வளரலையே நமக்கு இன்செக்யூரிட்டி ஆகும். அதே இது காலேஜோட ஃபைனல் இயர் படிக்கும் போது நம்ம வேலைக்கு போக மாட்டோமா, உருப்பிட மாட்டோமான்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஆஃப்டர் த காலேஜ் முடிய பத்தி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இப்படி எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப்லயும் இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இன்செக்யூரிட்டி வச்சுதான் நம்மகிட்ட 50,000 இருந்து 70,000 வரைக்கும் வந்து ஹேருக்குன்னு சார்ஜ் பண்றாங்க நிறைய பேர். அப்படி செலவு பண்ணாம உங்க ஹேரை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒய் ஐ ஆம் சேயிங் அப்படின்னா, ஹேர் ஃபாலிகல்ஸ் ஒன்ஸ் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணாடி மேல தடவை பேஸ்ட் மாதிரி தான், அது இட்ஸ் யூஸ்லெஸ். நீங்க அப்புறம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களை மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத் அதோட ப்ராசஸ் என்ன, சயின்ஸ் பிஹைண்ட் தி ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் லாஸ், அடுத்து மென்ஸ் பண்ற காமனான ஒரு மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான ஒரு டீடைலிங் வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள நம்புறேன். நான் உங்க தினேஷ், இது உங்க தினேஷ் ஸ்கிரிபிள் சேனல். லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத் அதை பார்ப்போம். ஒரு மென்னுக்கு 40 இருந்து 60 முடி கொட்டதான் செய்யும். இட்ஸ் குவைட் காமன். பட் கொட்டின முடி ஃபியூ வீக்ஸ்ல மறுபடியும் நமக்கு ரீப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னா அங்கதான் நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது, அங்கதான் நமக்கு சொட்டது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ஹேர் பீரியட் இருக்கு. என்னன்னா 90% ஆஃப் க்ரோத் பீரியட், இந்த ஹேரோட ஃபாலிக்கல்ல இருந்து அது லென்த்தியா க்ரோத் ஆகிற ஸ்டேஜ். 2% வந்து டிரான்சிஷன் பீரியட், அதாவது ரெடி டு ஃபாலன் ஸ்டேஜ்ல கொட்ட ஸ்டேஜ்ல ரெடியா இருக்கும். அடுத்து 8% வந்து ஷெட்டிங் பீரியட் அல்லது ரெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவோம். அது ஆல்ரெடி அந்த முடி கொட்டிருச்சு, அது மறுபடியும் வளருமா வளராதா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். சயின்ஸ் பிஹைண்ட் தி ஹேர் ஃபால் பார்ப்போம். நம்ம ஒரு மென்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத் ஆனாலும் சரி, ஹேர் லாஸ் ஆனாலும் சரி, இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் பிளேஸ் எ வைட்டல் ரோல். சயின்டிபிக்கலி ஒரு மென்னுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஆப்டிமம் லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். அது ஹை ஆனாலும் சரி, லோ ஆனாலும் சரி, முடி கொட்டுறது கன்ஃபார்ம். டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர் ஃபுட்னு இருக்குது, டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர் மெடிசன் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க கோ அண்ட் கூகுள் இட். நம்பர் 2, ஜெனடிக் பேட்டர்ன். உங்க ஃபாதருக்கு முடி இருக்கும், உங்களுக்கு முடி இருக்காது. அதுக்கு காரணம் வந்து உங்க ஃபாதர் கிடையாது, உங்க ஃபாதருக்கு ஃபாதர். ஜெனரலி மென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட ஹேரை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அமைன்னு சொல்றாங்க. அட் பிரெக்னன்சி மதர் மூலியமாவும் கொஞ்சம் கடத்தப்படும் சொல்றாங்க. மென்ஸுக்கு டெய்லி ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது. அதுதான் டெய்லி டிஹெச்டிங்கிற டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் வந்து பூஸ்ட் பண்ணுது. அது இந்த டிஹெச்டி தான் 10% ஆண்ட்ரோஜனா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. இந்த டிஹெச்டி தான் உங்க ஹேர் ஃபால்க்கு வந்து ஒரு ரீசனா இருக்குது. இந்த டிஹெச்டி பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்க அடுத்த டைம் ஹேர் ஆயில் வாங்கும்போது உங்க டிஹெச்டி அந்த பிளாக்கர் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கினா உங்களோட முடிக்கு கொஞ்சம் சேஃப். பட் என்னன்னா மென்ஸ் டூயிங் காமன் மிஸ்டேக்ஸ். இது ஒரு 5 மிஸ்டேக் சொல்றேன், இது நீங்க எது ஃபாலோ பண்றீங்கன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன், அன்கிளீன்டு பில்லோ வந்து பில்லோவையும் சரி பில்லோ கவரையும் சரி கிளீன் பண்றதே இல்லை. இதனால நமக்கு டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்து ஈஸியா ஹேர் ஃபால் ஆக சான்ஸ் இருக்கு. நம்பர் 2, ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது. பசங்களுக்கு சில நேரத்துக்கு சூடா தண்ணியில பிடிக்கும். அப்படி நீங்க குளிக்கும்போது உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து கண்டிப்பா கம்மியாகும் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஒன், அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட், அவங்களோட சரௌண்டிங் பொறுத்து மாறும். பட் சில பேருக்கு முடி கொட்டுதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னாலே வந்து முடி கொட்டும். நம்பர் 4 என்னன்னா லேட் நைட் தூங்குறது. லேட் நைட் தூங்குறதுனால என்ன ப்ரோ கனெக்ட் இருக்கு அப்படின்னா கனெக்ட் இருக்குது. உங்களோட பாடியோட லெவல் வந்து அதிகமான டெம்பரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதனாலேயே உங்க ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. நம்பர் 5, காசு செலவு பண்ணி நல்ல ஃபுட் சாப்பிடணுமா அப்படின்னு யோசிக்கிறது. நல்ல ஃபுட்டுங்கிறது நம்ம நார்மல் யூஷுவல் ரொட்டீன் ஃபுட்டை சொல்ல, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் நான் சொல்றது. இந்த 5 மிஸ்டேக்ல எந்த மிஸ்டேக் நீங்க பண்றீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, சொல்யூஷன் ஆஃப் ஹேர் ஃபால். லாஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ கொண்டோம். ஃபேஸ் அண்ட் பாடி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோமா? கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த பண்ண மாட்டோம் இல்லையா? அதை நான் இன்னைக்கு நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு 4 விஷயத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, டோன்ட் யூஸ் ஹேர் ஆயில். என்ன ப்ரோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும்ன்றது நம்மளால நிறைய பேர் பார்க்க முடியும். ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ தலை நிறைய வந்து ஆயில் வச்சுட்டு போக முடியும். அப்படி நீங்க வச்சுட்டு போற ஒரு ஆளா இருந்தா இனிமே இப்படி பண்ணாதீங்க. அப்படி நீங்க போகும்போது பொல்யூஷனுக்கும் வெளியே அடிக்கிற வெயிலுக்கும் உங்களோட ஹேர் ஈஸியா பிரிட்டில் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டு தட். ஜஸ்ட் அப்ளை த ஆயில் இன்டு தி ஸ்கால்ப் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி பெட். நான் பர்சனலா மேன்மேட்டிஸ்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்றேன். அது நான் லாஸ்ட் 3 இயர்ஸா யூஸ் பண்றேன். நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கு. வேணும்னா உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அதுல நம்பர் 2, ஈட் ஹேர் ஃபுட். என்ன ப்ரோ நம்ம சாப்பிட்றதே கஷ்டம், அதில் ஹேருக்கு தனியாக ஃபுட் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கலாம். நான் அப்படி சொல்ல கிடையாது. ஒரு நல்ல ஃபுட், ஒரு பேலன்ஸ்டான டயட் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட பாடியில பிளட் பம்ப் நல்லா இருக்கும். அந்த பிளட் பம்ப் நல்லா இருந்தாலே உங்களோட ஹேர் growth நல்லா இருக்கும். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் பிஹைண்ட் தட். என்னோட ஃபேவரட் கரி லீவ்ஸ் ஜூஸ். இது வந்து அதிகமான ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும், ஹேர் growth ஆகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சாலும் டெய்லி ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, அவாய்ட் ஷாம்பு ஒரு ஹேர் கண்டிஷனர். என்னோட ஃப்ரெண்டு ஃபுல்லா ஹேர் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் ட்ரீட்மெண்ட் போயிருந்தான். அங்க அந்த டாக்டர் சொன்னதுன்னா
உங்களுக்கு ஃபுல்லாமே ஹேர் ஃபால் ஆயிடுச்சு, நீங்க வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட், ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டாக்டர், நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். பட் நான் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்க கூடாது அப்படின்னா எந்த ஷாம்பு கரெக்டா யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, இப்போ எல்லா ஷாம்பு அண்ட் சோப்புமே கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நீங்க எது யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். பட் என்னோட ஃபேவரட் சஜஷன் என்னன்னா, இந்தியாவில இண்டிஜினியஸா கிரியேட் பண்ண பிராண்ட் தான் நம்ம காதிகிராஃப்ட். உங்க எல்லா இடத்துலயுமே இருக்கும். நியர்பை பிளேஸ் நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அங்க கரிசலாங்கண்ணி ஷாம்பு ஒன்று இருக்கு, அது வந்து பர்சனலா என்னோட ஃபேவரட். நீங்க யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க. நம்பர் 5, ஃபைண்ட் அவுட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான லைஃப் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஃபுட் இருக்கும், நம்ம சொல்லலாம். பட் அந்த ஸ்ட்ரெஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது முக்கியம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன அப்படிங்கிறது உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்னோட ஸ்ட்ரெஸ் என்னன்னா, என்னோட மைண்ட் சும்மாவே இருக்காது, ஏதாச்சும் பண்ணணுமே, அடுத்து புஷ் பண்ண மைண்ட் புஷ் பண்ணிட்டே இருக்கும். இதனாலேயே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். அதுக்கு என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்னா, ஒரு 30 மினிட்ஸ் யாருங்க ஜஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, அவ்வளவுதான். இப்படி உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறனாலும் சரி, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதை படிக்கிறதுக்கு eagerly I'm waiting for it. I hope you all taking important takeaway from this video. இந்த மாதிரி பவர் பேக்ல கண்டென்ட்டோட நான் உங்க வந்து ரீச் அவுட் பண்றேன். Until then, stay tuned. Peace out.